ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கண்டிப்பாக சமையல் கிடையாது. இன்றைக்கு நான் பூக்கண்டு செடியால் எப்படி உண்டாக்குறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஏற்கனவே உண்டாக்கினது பதிவுகள் போட்டிருக்கிறேன். நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்கள், பார்க்காதவர்கள் பாருங்க. மறுபடியும் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 2 போத்தில் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த போத்திலுக்குள்ள முதல்ல தண்ணியை நிரப்பி கொள்ளலாம். ஈஸியாக இப்படி பூக்கண்டல் உண்டாக்கலாம். எனக்கு முந்தி தெரியாது ஊரில் இருக்கும்போது. இப்போ இங்கே பல பேர் சொல்லித்தான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி தெரியாதவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த முறையில் நீங்கள் ஈஸியாக பூக்கண்டு உண்டாக்கலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் தண்ணியை நிரப்பி கொள்ளுவோம். பாருங்கோ, தண்ணி எடுத்திருக்கிறேன். மல்லிகை செடிக்கு நிறைய தண்ணியை வைப்போம். ஏனெண்டா அது கனாலம் செல்லும் வேர் விட்டு வர. மற்ற கோழியாஸ் கற்பூரவள்ளிக்கு அது டக்கண்டு வந்துடும், கனா தண்ணி தேவையில்லை. பாருங்கோ, முதல்ல இந்த கோழியாஸ் இதை வெட்டி வைப்போம். இதை நான் இப்போ வெட்ட போகிறேன். பாருங்கோ, இந்த கோழியாஸ் நல்ல வடிவான மரம். பாருங்க எப்படி அழகான ஒரு மரம். மற்ற அடுத்தது நான் கற்பூரவள்ளி வெட்டி வைக்க போகிறேன். ஏற்கனவே இங்கே வெட்டி வச்சது பாருங்கோ, வேர் வந்திருக்குது. பாருங்கோ, இங்கே பாருங்கோ, இதை தெரியும் பார்க்க. இந்த தெரியுது வெள்ளையா பாருங்க, அந்த வேர் இது டக்குன்னு வந்துடும், கனகாலம் செல்லாது. நான் இப்போ வச்சு உண்டாக்கிட்டு தண்ணிக்குள்ளே வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் இந்த மரத்தை அப்படியே ஃபுல்லாக வெட்டி எறிஞ்சிட்டு புதுசாக செய்ய போகிறேன். பாருங்க, இது 4 மணி மரம். இது விதை போட்டு தான் வைக்கலாம், இது வெட்டி வைக்கலாது. பாருங்கோ, இதெல்லாம் மல்லிகை செடி. இங்கே பாருங்கோ, இது பதியம் வச்சு வந்தது. இது ஏற்கனவே கோயிலில் வாங்கி சின்ன மரமாக வச்சு இந்த மரத்தில் இருந்தால் நான் இப்போ மல்லிகை செடிகள் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே போன முறை வெட்டி உண்டாக்கினவங்களுக்கு பதிவு போட்டேன்னா பார்த்துருப்பீங்கள். பார்க்காதவர்கள் எப்படி உண்டாக்குறோம்ன்றதை இப்போ பாருங்க. இந்த மரம் இல்லை, இந்த மரம் இது குண்டு மல்லிகை. நான் மாறி வச்சுட்டேன். நேற்று தண்ணி எல்லாம் விட்டுட்டு மாற்றி வச்சுட்டேன். இதுதான் இந்த மரம் தான், சின்ன மரமாக வாங்கினது. இதில் இருந்தால் உண்டாக்கி நான் தடிகள் வெட்டி இது குண்டு மல்லிகை. இது போன வருஷமும் அதுக்கு முதல் வருஷமாக வாங்கியிருக்கிறேனோ. அது குண்டு மல்லிகை. இதில் இன்னும் உண்டாக்கக்கூடிய தடியல் வெட்டக்கூடிய மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போ இதில் இன்றைக்கு பார்த்து வெட்டுவேன். பாருங்கோ, இதுதான் இதுலேயே ஒரு தடி வெட்ட போகிறேன். பாருங்கோ, இப்படி வெட்டுவேன். இதுலேயே ஒரு தடி. ஏற்கனவே வெட்டி வச்சது. இங்கே பாருங்கோ, வேர் வந்திருக்குது இந்த மல்லிகை செடி. பாருங்க, உங்களுக்கு தெரியுது பார்க்க. மல்லிகை செடி வேர் வந்திருக்குது. இது நான் ஒரு அக்காவுக்கு கேட்டவான்னு எடுக்க கேட்குறவா அவக்கு கொடுக்குறதுக்கு வச்சுருக்கிறேன். ஒரு முறையும் வெட்டி வைக்கிறேன். நான் ஒரு 3-4 தடி 4-5 தடி வெட்டுவேன். பார்த்து வெட்டி வச்சா ஒரு 5-6 தடி வச்சாலும் ஒரு 2-3க்கு தான் வேர் வரும். 5-6 தடிக்கும் வேர் அது என்ன. அப்போ அவ்வளோ கஷ்டம், கொஞ்சம் மாதக்கணக்கு எடுக்கும் இது வேர் விட்டு இது எப்போ வச்சுருந்தேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் ஜனவரி அப்படி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். டிசம்பர் கடைசி ஜனவரி தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் வேர் விட்டு வந்திருக்குது. அப்போ நான் ஒரு முறை இப்படி வச்சு வெட்டி உண்டாக்கி எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சும்மா கொடுக்க போகிறேன். எல்லா வீடுகள்லேயும் மல்லிகை மரம் பூத்து குலுங்கணும் நினைக்கிறேன். பாப்பம் வெட்டி வேறு ஒன்றும் 2-3க்கு தான் வரும், எல்லாத்துக்கும் வருமெண்டு இல்லை. பார்ப்போம். இங்கே பூத்து முடிஞ்சது. இந்த பூத்து முடிஞ்சால் இதை நுள்ளி விடணும். அப்போ தான் புதுசாக மொட்டுக்கள் நிறைய பூக்கும். பூத்து முடிய இதெல்லாம்
நுள்ளி விடணும். இன்னும் ஒரு தடி வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு பார்ப்போம். எங்கே கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், ஆக மெல்லிய தடியும் பெறாது. ஆனால் இது கொஞ்சம் ஆக மொத்த வண்டியும் இல்லைத்தான். அஞ்சு பேருங்க ஓரளவு ஓகே இருக்குது. உங்கள் மல்லிகை செடி இது குண்டு மல்லிகை செடியிலேருந்து கொண்டு வெட்டினான். இது புரிம்பா ஒரு போத்திருக்க வைக்க போகிறேன். அப்போ தான் ஏண்டா இது முளைச்சி வந்தால் மற்ற ஆக்கள் கொடுக்க போகிறேன். இது நோமல் மல்லி, இது குண்டு மல்லிகையில் எனக்கு ஒரு மரம் தானே நிற்குது. அப்போ இன்னும் இது ஒன்று உண்டாக்கிட்டு இது வேர் வந்துட்டு தாண்டா நல்லா உண்டு தான் வைக்கிறேன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு மல்லிகை நான் உண்டாக்கணும். எனக்கு உண்டாக்கிட்டு அடுத்த ரிப் தான் மற்ற ஆக்களுக்கு உண்டாக்கி கொடுக்கலாம் பார்ப்போம். மற்றது இதில் 2-3 தடி வெட்டி வைக்க போகிறேன். வாங்கோ, இப்படி சரித்து வெட்டணும். இப்படி சரித்து வெட்டி இருக்கிறேன். வெயிலியெல்லாம் ஒடிச்சு விட்றேன். ஏன்னா அந்த போர்த்திலுக்க வைக்க டிஸ்டர்பாக இருக்கும் இந்த இதில். அதனால் இதெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டு நாங்கள் இப்படி போர்த்திலுக்க வைக்கலாம். பாருங்கோ, அடுத்தது கோழியாஸ். இதையும் இப்படி ஒடிச்சு இதையும் முடிச்சு விட்டுட்டு போத்திலுக்க வைக்க டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இப்போ இது தனித்தனியாக ஒடிச்சு வச்சாச்சு. அந்த இலையெல்லாம் ஒடிச்சு வைக்காச்சு. இஞ்சி இது நீட்டு இதையும் கட் பண்ண போகிறேன். இவ்வளோ நீட்டு தேவையில்லை. இது வெட்டும்போது இப்படி இவ்வளத்தில் வெட்டி வைக்கணும். இதில் அல்ல இந்த இப்படி இருக்குது எனக்கு விட்டு இல்லையா வந்துருக்கு தானே இவ்வளத்தில், இல்லாட்டி இவ்வளத்தில் அப்படி வச்சா தான் அந்த அதில் வேர் வரும். என்ன இதுலேருந்து வெட்டக்கையும் அந்த கிவருக்கு கிட்டத்தான் வெட்டினான். இதுலேயும் அது கிட்டத்தான் வெட்ட போகிறேன். வேறுங்கோ இது கிட்ட அப்போ தான் வரும் அந்த வேர் வரும். வடத்துக்கிட்ட வெட்டுவோம். இப்படி இடையில் வெட்டக்கூடாது. வெட்டால் பெருசாக வேர் வார மாதிரி தெரியலை எனக்கு. இப்படி இடையில் வெட்டக்கூடாது. இது கிட்டவா வெட்டும். இந்த மாதிரி இப்படி இடையில் வெட்டாமல் வேறுங்க தெரியும். இந்த இப்படி இடையில் வெட்டக்கூடாது, இப்படி வெட்டக்கூடாது. கொஞ்சம் இது கிட்டவா அது கிட்டவா வெட்டணும். நான் இப்போ வேறுங்க இது கிட்டவா தான் வெட்ட போகிறேன். வேறுங்கோ இப்போ இதை அப்படியே தண்ணிக்க வைக்கலாம். இதையும் தண்ணிக்க வைக்க போகிறேன். இதை தனியாக வைக்க போகிறேன். ஏன்டா இது எனக்கு தேவை. ஏன்டா ஒரு குண்டு மல்லிகை மரம் தான் நிற்குது. அதனால் நான் இதை உண்டாக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் மெத்தைக்கு உண்டாக்கி கொடுப்பேன். பாருங்கோ, இந்த கவரு கிட்ட வடிவா இப்படி வெட்டிட்டு தண்ணிக்குள்ளே வைக்க வேண்டியதுதான். இன்றைக்கு 12ஆம் தேதி பார்ப்பேன். எப்போ வேர் வருதுண்டு பார்ப்பேன். நான் கலண்டரில் எழுதி விட போகிறேன். 12ஆம் தேதி அண்டு வேர் வர விட்டு உங்களுக்கு சொல்லுவேன், காட்டுவேன். நான் எப்படியும் இது ஒரு 2 மாதம் 3 மாதம் செல்லும். அதுக்கு பிறகுதான் வரும், வேர் வரும். ஆனால் இந்த மல்லிகை செடிக்கு தான் இவ்வளோ காலம் பிடிக்கும். வடிவாக எனக்கு சொல்ல தெரியலை, எனக்கு ஞாபகங்கள் இல்லை. ஆனால் கனகாலம் பிடிக்கும். இது மாத கணக்கு செல்லும். இது டக்குன்னு வந்துடும். இதுக்கெல்லாம் ஒரு கிழமை அப்படி ஒரு கிழமை கலந்தாலே வந்துடும். இது டக்குன்னு வந்துடும். ரெண்டையும் நான் ஒன்றுக்கெல்லாம் வைக்கப்படேன். இந்த கற்பூரவல்லியும் டக்கண்டு வேர் வந்துடும். இதெல்லாம் ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ளே ஒரு கிழமை கழிக்கணும். கழிஞ்சால் இப்போ வரும். இன்றைய பார்ப்பேன், நான் காட்டுறேனே உங்களுக்கு. வேர் வந்த அப்புறம் காட்டுறேன். ஆனால் மல்லிகை செடி தான் கொஞ்சம் நாள் எடுக்கு. சரி, இப்போ எல்லாம் வச்சுட்டேன். பாருங்கோ, இது ஏற்கனவே வச்ச மல்லிகை செடின்ற வேர், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களோ இப்படி 2 வச்சிருக்கிறேன். மற்றது கொஞ்சம் மொத்தத்தடி, அது இன்னும் வேர் வரையில்லை. இங்கே பாருங்கோ, வேர் வந்த மாதிரி தெரியல. இந்த மற்றது தான் வந்திருக்குது. இது இந்த மொத்தத்தடி, இந்த மொத்தத்தடி இன்னும் வேர் வரையில். இந்த மெல்லிய தடி இது வந்திருக்குது. இப்போ வச்சுன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் வந்திருக்கு. பார்ப்பேன், இதில் தெரியும் தானே உங்களுக்கு. நான் வீடியோ போடுவேன், வேர் வந்தவுடன் உங்களுக்கு காட்டுவேன். இது வேர் வந்தவுடனே உங்களுக்கு காட்டுவேன். இதே மாதிரி நீங்கள் உண்டாக்கினால் நீங்களும் உண்டாக்கி அக்கம் பக்கம் உங்களோட விட்ட மரங்கள் வந்த அப்புறம் மற்றாக்களுக்கு வெட்டி இப்படி உண்டாக்கி கொடுக்கலாம். நான் இதில் உண்டாக்கினதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சவர்கள் அறிஞ்சவர்களெலாம் சும்மா கொடுக்க போகிறேன். அவங்க வீடுகளில் கொண்டு வச்சு உண்டாக்கட்டும். ஆனால் பேர் வரணும். அதான் சில நேரங்களில் வரும், சில நேரங்களில் வராது. ஏற்கனவே நான் வச்சு உண்டாக்கினதும் காட்டினான் இதுக்கு முதல் பதிவு.
ஒரு 5-6 தடி வச்சால் ஒரு 1-2 தடிக்கு வேர் கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த 4 எடுக்கும் மல்லிகை செடி இதுகள் டக்குன்னு வந்துடும். இது எத்தனை தடி வைக்கிறோமோ அவ்வளோ வந்துடும். இது கற்பூரவள்ளியும் என்ன கோழியாசும் மல்லிகை செடி தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 1-2க்கு வேறு எப்படியும் வரும். ஏற்கனவே என்னுடைய அனுபவத்தில் செய்து காட்டியிருக்கிறேன். பாருங்கோ, இதே மாதிரி நீங்களும் உண்டாக்குங்கோ, வச்சு பாருங்கோ. நான் இது வேர் வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்கோ, கருத்துக்கள் எழுதுங்கோ. புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ, அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும். நன்றி, வணக்கம்.